நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுட்டெழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த எழுத்தை வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா ஆ இ உ. ஓகேவா? சுட்டெழுத்துக்கள்னால் ஃபஸ்ட்டு என்ன, ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ அப்படின்னா வந்துட்டு அவன், அது, அவ்வீடு, அந்த மரம், அந்த பையன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இவன், இது ஊ வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உது, உவன் அப்படின்னு வந்து கிராமட்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து 4 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அகச்சுட்டு. ஓகேவா? அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா அவன், இவன், அது, இது. இதில் வந்து பிரித்தால் என்ன ஆகாது அப்படின்னா வந்து நேரடியாக பொருள் தராது. சரியா? இப்போ ஆவை எடுத்துட்டோன்னா வன்னுனா மீனிங் கிடையாது. ஓகேவா? அப்போ இதை வந்து அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுவே புறச்சுட்டு அப்படின்னா அம்மரம், இவ்வீடு. இதை வந்து என்ன சொல்கிறோம்? புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஆவை நீக்கிட்டால் என்னாகும்? மரம்ன்றது நேரடியாக பொருள் இருக்குது. ஈயில் வந்துட்டு ஈவை நீக்கிட்டால் வீடுன்றது நேரடியாக பொருள் இருக்குது. சரியா? அப்போ புறத்தை வெளியே நின்று நமக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குது ஆவை நீக்கினாலும். அதாவது சுட்டு எழுத்தை வந்து நம்ம நீக்கினாலும் மரம், வீடு அப்படின்னு மீனிங் கிடைக்குது. சரியா? இந்த புறச்சுட்டுலேயே சுட்டு திரிபு அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். சரியா? 4 டைப்ஸு, அதில் 3rd டைப்பு. ஆனால் அது வந்துட்டு புறச்சுட்டு வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அம்மரம் அப்படின்றது வந்து எப்படி திரிபாகுது? அந்த மரம் அப்படின்னு நம்ம எழுதலாமா? இந்த பையன் அப்படின்னு நம்ம எழுதலாமா? அப்போ இதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுட்டு திரிபுன்னு சொல்கிறோம். சரியா? அந்த மரம், இந்த வீடு, அந்த வீடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு சுட்டு திரிபு. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? அகச்சுட்டு, புறச்சுட்டு, சுட்டு திரிபு 3 பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து அண்மை சுட்டு, சேமை சுட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ அண்மை சுட்டு அண்மை சுட்டுனா என்ன? அண்மைனா ஃபஸ்ட்டு என்ன? பக்கத்தில் இருக்கிறது. சரியா? அப்போ என்ன சொல்லுவோம்? இவன், இது, இங்கே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு மீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இவன், இது, இங்கே அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அதுவே சேமை சுட்டு அப்படின்னா சேமைனா என்ன? தொலைவில் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரியா? அவன், அது, அங்கே, அங்கே பார் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா சேமையில் வரும். ஓகேவா? அடுத்து இப்போ ஊ பற்றி இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோமா ஆல்ரெடி, சுட்டெழுத்தில் வந்து ஊ வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோன்னு. அது வந்து அண்மையில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா? அப்போ உப்பக்கம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. உப்பக்கம்னா என்ன மீனிங்னு கேட்பாங்க. முதுகு பக்கம். சரியா? அடுத்து உம்பர் அப்படின்னு மீனிங் இருக்குது. ஓகேவா? உம்பர்னா மேலே. ஓகேவா? அடுத்து உதுக்கான் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஒரு வேர்டு இருக்குது. அப்போ உதுக்கான்னா என்ன அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சற்று தொலைவில் பார். ஓகேவா? இவ்வளோதான் சுட்டெழுத்துக்களில் நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோதான். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்துட்டு கேட்டிருக்காங்க குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். அதான படித்தோம். அது, இது, அவன், இவன் அப்படின்னு படித்தோமா? அப்போ ஃபஸ்ட் எழுத்து என்ன? சுட்டு காட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆ இ ஊன்னு யூஸ் பண்ணோமா? இங்கே அடுத்து காரணம் கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எதுக்கு வரும்? வினா எழுத்துக்களுக்கு வரும். சரியா? அப்போ சுட்டெழுத்துக்களுக்குன்னு நம்ம எதை படித்தோம்? ஆ
ஈ ஊ தானே படித்தோம். அப்போ இதுதான் ஆன்சர் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் வந்து நீங்கள் எதை டிக் பண்ணணும்? கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்றதான் வந்து டிக் பண்ணணும். சரியா? அடுத்து வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆமாம், சுட்டு சொற்கள் தான். சரியா? இப்போ அப்பக்கம்ன்றது வந்து பிரித்தால் என்ன பண்ணும்? பொருள் தரும். சரியா? இப்பக்கம்னாலும் பிரித்தால் பொருள் தரும். ஆ இ ஊ வந்துட்டாவே சுட்டு சொற்கள் தான். அடுத்து காரணம் என்ன கேட்டிருக்காங்க? இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்பக்கம் அந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உப்பக்கம்னா என்ன சொன்னோம்? அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கு இடையிலன்னு நம்ம சொன்னோமா? அப்போ இங்கே என்ன ஆகுது? இடப்பொருள் வருதா? ஆ இ ஊ வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கரெக்ட் ஆகுது. இப்போ நம்ம படித்ததை வச்சு இங்கே வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ ஆ அப்படின்ற சுட்டு பொருளை நீக்கினாலும் மீனிங் இருக்குது. அப்போ புறத்தே இருந்து பொருள் தருது அப்படின்னா இது என்ன சொல்லணும்? புறச்சுட்டுன்னு சொல்லணும். சரியா? அப்போ இது எல்லாமே எதில் வரும்? அகச்சுட்டில் வருமா, புறச்சுட்டில் வருமா? புறச்சுட்டில் தான் வரும். சரியா? பிரித்தால் பொருள் தருவது புறச்சுட்டு, பிரித்தால் பொருள் தராதது அகச்சுட்டு. அதுவே அப்பக்கம் அப்படின்றது அந்த பக்கம் அப்படின்னு மாறுச்சுன்னா அது சுட்டு திரிபு. அவ்வளோதான். நீங்கள் படிக்க வேண்டியது இது மட்டும்தான். இப்போ ஊ வந்துட்டு வரும், ரெண்டுக்கும் இடையில வந்து வரும். அதே மாதிரி ஊக்கு வந்து ஒரு 3 வேர்ட்ஸ் நம்ம படித்தோமா, அதோட மீனிங் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே, உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். அதுக்கு மீனிங் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதில் உள்ள டாபிக்.